திருவளர் புலர்காலை நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். இன்றைய 12ஆம் நாள் பயிற்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் சோமசுந்தரம். நமது பிரார்த்தனைகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். தளர்வாக முதுகை நேராக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். இடது கையில் மாயாஜால கல்லும் குபேர முத்திரையும் இருக்கட்டும். வலது கை உங்களது இடது மார்பின் மீது இருக்கட்டும். உங்கள் முன்னால் ஒரு டம்ளரில் நீர் இருக்கட்டும். கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள். நமது பிரார்த்தனைகளான மௌனம், சங்கல்பம், பணத்திற்கான ஹூபோனோபோனோ, உங்களுக்கான தனிப்பட்ட ஹூபோனோபோனோ, நீருக்கு நன்றி, அனைத்தும் வரிசையாக வரும். இப்பொழுது பிரார்த்தனைகளுக்குள் செல்லலாம். அடுத்த 5 நிமிடங்களுக்கு மௌனமாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள்.
சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. சங்கல்பம். என் வாழ்வில் பணம் தாராளமாக புழங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு பிரபஞ்சத்தின் அளவில்லா ஆசீர்வாதம் எப்பொழுதும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு நாளுக்கு நாள் செல்வம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் செல்வத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தினமும் பொருளாதார ரீதியாக வேகமாக முன்னேறி வருகிறேன். முடிவில்லா பேரழிவு எனது அனைத்து நிதி பரிவர்த்தனைகளையும் கண்காணிக்கிறது மற்றும் நிர்வகிக்கிறது. மற்றும் நான் எதை செய்தாலும் அதை செழிக்கும்படி செய்கிறது. பிரபஞ்சமே அனைத்துக்கும் ஆதாரம். அங்கிருந்து செல்வம் என்னிடம் தாராளமாக ஏராளமாக கிடைக்கிறது. நான் எப்பொழுதும் எனது உண்மையான மதிப்பை உணர்ந்திருக்கிறேன். நான் எனது திறமைகளை இலவசமாக மற்றவர்களின் நலனுக்காக கொடுக்கிறேன். நான் அற்புதமாக தெய்வீகமாக ஈடு செய்யப்பட்டு இருக்கிறேன். நன்றி. எனது ஆசீர்வாதத்தின் ஆதாரம் பிரபஞ்சம். எனது தேவைகள் அனைத்தும் ஒவ்வொரு தருணத்திலும் சரியாகவும் நிறைவாகவும் பூர்த்தி செய்யப்படுகின்றன. மன்னிப்பு. பிரபஞ்சத்தின் படைப்பினிடம் நான் மனதார கேட்கும் மன்னிப்பு இதுதான். நானோ எனது குடும்பமோ எனது உறவினர்களோ முன்னோர்களோ தங்களையோ தங்கள் குடும்பத்தினரையோ உறவினர்களையோ முன்னோர்களையோ எண்ணங்களாலோ அல்லது வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலோ எப்பொழுதாவது காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் மனதார மன்னிப்பு கேட்கிறேன். இந்த மன்னிப்பு என்ற தீயில் இதுநாள் வரை தடையாக இருந்த எதிர்மறை அதிர்வுகள் சுத்திகரிக்கப்படட்டும். எதிர்மறை ஆற்றல்கள் தேவையற்ற தடைகள் எரிக்கப்பட்டும். சுத்திகரிக்கப்பட்ட நேர்மறை அதிர்வுகளை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன். நன்றி. பணத்திற்கான ஹூபோனோபோனோ. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you.
I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. இப்பொழுது உங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்கான ஹூபோனோபோனோ மெய் டியர் என்ற வார்த்தைக்கு பிறகு உங்களுக்கு பிடித்த வார்த்தையை சொல்லுங்கள். My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me.
Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. My dear, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgives myself. நீருக்கு நன்றி. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உழவு, நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்துக்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா உயிர் அணுக்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலில் இரத்தம், உயிர் அணுக்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவுகள் ஏற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அத்தனை சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிரினங்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். எனது உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்திழுக்கும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீர் இல்லாமல் நான் இல்லை. நீர் இல்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி.
நீருக்கு நன்றி. வணக்கம் நண்பர்களே. திரு வேணுகோபால் ஐயா அவர்களின் தொடக்க உரையுடன் இன்றைய பாடங்களை நாம் தொடங்கலாம். அன்பின் நண்பர்களுக்கு அற்புதங்கள் விளைவிக்கும் அதிகாலை வணக்கம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அளவிலா ஊக்கம் உடையார் மாட்டு. அளவிலா ஊக்கம். ஊக்கம் என்பது உள்ளத்தின் பாற்பட்டதே. எனவே செல்வம் ஊக்கம் உடையவர்களிடத்தில் தானாக சென்று குவிகிறது என்று சொன்னார். ஊக்கம் என்பது சாதாரண ஊக்கத்தை அவர் சொல்லவில்லை, அளவிலா ஊக்கம் என்கின்றார். மனம் பயிற்சிகளின் ஊடாக பயணம் செய்து இந்த அளவிலா ஊக்கத்தை அடைகிறது. இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு என்று வள்ளுவர் கூறுகிறார். செல்வம் உள்ளவரை எப்பொழுதும் மற்றவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே நாம் செல்வம் உடையவர்களாக இருக்க வேண்டுமானால், மற்றவர்களால் சிறப்பு செய்யப்படுபவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால், வெறும் கையர்களாக இருந்து பயன் இல்லை. ஆக்கம் என்ற வார்த்தையின் மூலம் செல்வத்தை குறிப்பிடுகின்றார். ஆக்கப்படுவது ஆக்கம், அதை கொண்டு வந்து சேர்ப்பது ஊக்கம். எனவே நாம் ஆக்கமும் ஊக்கமும் உடையவர்களாக இருக்க வேண்டும். செல்வத்தை முறையாக பயன்படுத்துபவர்களிடம் செல்வம் சென்று குவிந்து கொண்டே இருக்கும். அதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொண்டு வருகிறோம். தானத்திற்கு 10%, கற்றல் மற்றும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ற பகுதியில் 10% நாம் செய்வதை உறுதி செய்து கொண்டோம். அடுத்தபடியாக சேமிப்பு மற்றும் முதலீடு என்ற 2 வகைகளிலும் பார்க்க வேண்டும். சம்பாதிப்பதும், அதாவது பணம் ஈட்டுதலும் முதலீடு செய்தலும் 2 கண்கள். வெறுமனே நாம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் அல்லது ஒரு முறை முதலீடு செய்து விட்டோம், அதிலிருந்து வருகின்ற பணத்தை வைத்து வாழ்க்கையை ஓட்டிவிடலாம் என்று நினைப்பதெல்லாம் தவறான கொள்கைகள். முதலீடு என்பது ஒவ்வொரு மாதத்திலும் திரும்ப திரும்ப செய்யப்படுவதாகும். அப்படி செய்யப்படும் பொழுதே இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எஃபெக்ட் என்று சொல்லுவார்கள். அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலமாக அளவில்லா செல்வம் நம்மிடம் சேர ஆரம்பிக்கும். எனவே சேமிப்பு என்ற விதத்தில் 10%, முதலீடு என்ற வகையில் 10% நாம் ஒதுக்க வேண்டும். ஒருவரிடம் சேமிப்பு எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால், உதாரணமாக இப்போ நம்முடைய மாத செலவு ரூபாய் 50,000 என்று எடுத்துக்கொண்டால், நம்முடைய 10 மாதத்திற்கான தேவை நம்மிடம் எப்பொழுதும் கைகளில் இருக்க வேண்டும். ஒரு வருடத்திற்கானது இருந்தால் மிகவும் சிறப்பு. நாம் கொரோனா காலங்களில் பார்த்திருப்போம், எத்தனை பேக்கரிகள், எத்தனை நபர்கள் அந்த கடினமான காலகட்டத்தில் காணாமல் போனார்கள் என்பதை அறிவோம். அதே போல அந்த காலகட்டத்தில்
அதை பயன்படுத்தியே பல தொழில் முனைவோர்கள் உருவானதையும் நாம் பார்த்தோம். யார் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் என்றால், கையிருப்பு இல்லாத நிலையில் இருந்தவர்கள் அதீத துன்பத்திற்கு ஆளானார்கள், தொழிலிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். எது பிரச்சனையோ அதுவே வாய்ப்பு. எல்லா பிரச்சனைகளையும் ஒரு வாய்ப்புகளை கொண்டிருக்கும் என்பதை கொரோனா காலம் நமக்கு தெளிவாக உணர்த்தியது. அதை போல நாம் பார்க்கின்ற பார்வையில் தான் இருக்கிறது அது பிரச்சனையா அல்லது வாய்ப்பா என்பது. சாதனையாளர்கள் எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு வாய்ப்பை பார்க்கிறார்கள். சாதாரணர்கள் எல்லா வாய்ப்புகளையும் பிரச்சனையாகவே கையாளுகிறார்கள். சேவ் ஃபார் ரெய்னி டே என்று சொல்வார்கள். எறும்புகளிடம் கூட சேமிக்கும் பழக்கம் இருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே சம்பாதிப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல முதலீடு செய்வதற்கும் சேமிப்பதற்கும் முறையாக நாம் பணத்தை ஒதுக்கி சரியான திட்டங்களில் அதை முதலீடு செய்ய வேண்டும். சேமிக்கிறோம் என்று சொல்லி அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு தேவையற்ற நபர்களிடமோ திட்டங்களிலோ பணத்தை இழக்கக்கூடாது. நெவர் லூஸ் யுவர் கேபிட்டல் என்பது ஒரு முதலீட்டிற்கு ஒரு முக்கியமான கொள்கை. அது மட்டுமின்றி நம்முடைய முதலீடுகளை அனைத்தையும் ஒரே மாதிரியான திட்டங்களில் செய்யக்கூடாது. டோன்ட் கீப் ஆல் எக்ஸ் இன் ஒன் பாட் என்று கூறுவார்கள். நம்மிடம் உள்ள எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைத்திருந்தால் அந்த ஒரு கூடைக்கு ஏதாவது சேதம் ஏற்படும் பொழுது எல்லா முட்டைகளும் உடைந்துவிடும் என்பதே கருத்து. எனவே பல்வேறு விதங்களில் முதலீட்டுக்கான திட்டங்களை தேர்ந்தெடுத்து அவற்றில் நாம் முதலீடு செய்ய வேண்டும். வாய்ப்புள்ளவர்கள் டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் செய்து கொள்ளலாம். அதற்கு நிறைய ஆப்புகள் வந்துவிட்டன. பேடிஎம், குரோ போன்ற ஆப்புகளில் ஒரு டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் செய்து மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர் மார்க்கெட், டிஜிட்டல் கோல்டு போன்ற ஐபிஓக்கள், என்எஃப்ஓக்கள் போன்ற பல்வேறு திட்டங்கள் கிடைக்கின்றன. அதை பற்றிய அறிவை வளர்த்து கொண்டு அவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பொதுவாக மியூச்சுவல் ஃபண்ட் எல்லோரும் அதில் முதலீடு செய்யலாம். அதே போல பணத்தை டெபாசிட், ஃபிக்ஸட் டெபாசிட் போன்ற வகைகளில் சேமிக்கும் பொழுது கண்டிப்பாக தேசிய வங்கிகளில் மட்டுமே செய்ய வேண்டுமே தவிர அதிக வட்டி தருகிறது என்று தனியாரிடம் ஒப்படைத்து அதை மொத்தமாக இழந்துவிட்டு நிற்கக்கூடாது. யாருக்காவது இந்த டிமேட் கணக்கு போன்ற வகைகளில் சந்தேகம் இருந்தால் நமது குழுவிலேயே சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் தெளிவு பெற்று அத்தகைய திட்டங்களை ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு குடும்பமும் பொதுவாக இந்தியாவில் சேமிப்பு என்ற பழக்கம் முதலில் எல்லா குடும்பங்களிலும் அவரவர்கள் தங்களால் இயன்ற அளவு ஏதாவது ஒரு வகையில் சேமிப்பினை கை கொண்டு வந்தார்கள். கடன் வாங்கி கலாச்சாரம் என்பது அது நம்முடையது அல்ல. கிரெடிட் கார்டுகளை நம்பி வாழ்க்கையை நடத்துபவர்கள் எப்பொழுதும் சிரமத்திலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கடன் அன்பை மட்டுமல்ல, அனைத்தையும் முறிக்கும். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் என்று கம்பர் ராமாயணத்தில்
கூறுகிறார். எனவே திட்டமிட்டு சம்பாதித்து முதலீடு செய்து வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவோம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று இயற்கை மருத்துவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களின் உரையில் தொடர்ந்து இட்லி தோசை சாப்பிட்டால் என்னவாகும் என்று தெரிந்து கொள்வோம். பாருங்கள், அவருடைய உரையை கேட்கலாம். வணக்கம். இயற்கை மருத்துவம், நேச்சுரோபதி, நேச்சர் கியூர் என்பது பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இயற்கை மருத்துவத்தில் உணவுதான் மருத்துவம், உணவுதான் மருந்து. சமைக்காத இயற்கை உணவுகள், வேக வைக்காதவை சிறந்த ஒரு உணவு. இதில் மிகச்சிறந்த உணவு என்றால் பழங்களைத்தான் சொல்ல வேண்டும். அடுத்தது காய்கள் என்று வருகிறது. நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் காலையில் நீர் ஆகாரம் சாப்பிட்டார்கள். தண்ணீரையே ஆகாரமாக சாப்பிடுவார்கள். காலை எழுந்தவுடன் தண்ணீரை ஒரு சொம்பு குடிப்பார்கள். கடமைகளை செய்வார்கள், கடன்களை முடிப்பார்கள். உழைப்புக்கு போக வேண்டியவர்கள் அந்த தண்ணீருக்குள்ளே கொஞ்சம் சோற்று பருக்கைகள் இருக்கும். சோறு நிறையா இல்லை, சோற்று பருக்கைகள் கொஞ்சம், பழைய சோறு என்பார்கள், நீராகாரம் என்பார்கள். அந்த நீருக்குள்ளே கொஞ்சம் ஏதோ ஆகாரம் கிடைக்கும். ஏழைகளின் வீட்டில் அதுவும் இருக்காது, இருந்தாலும் மிக குறைவாக இருக்கும். நேற்றைய இரவு உணவே 10 பேருக்கும் பத்தவில்லை. குடும்பத்தில் 8 பேர் 10 பேர் தாராளமாக இருப்பார்கள். ஏழ்மை, வறுமை, வசதி இருந்தாலும் இல்லாமை, பொருள் இல்லாமை. பணம் இருக்கும், காசு இருக்கும், சந்தையிலே அந்த பொருள் கிடைத்திருக்காது. அந்த வருஷம் உணவுப் பொருள் விளைந்திருக்காது. வீட்டில் பொன் நகை இருக்கலாம், அங்கே அந்த வருஷம் விளைச்சல் பற்றாக்குறை, ஊர் உலகத்துக்கெல்லாம் பற்றாக்குறை. அவள் சிக்கனமாக சாப்பிடுவார்கள். இப்படி உள்ள தானியங்களை, ஒவ்வொரு ஊரிலும் தானியங்கள் தான் முக்கியமான விளைச்சல். தானியங்கள் என்றால் மாவு பொருள், அரிசி. தஞ்சை மாவட்டம் எல்லாம் நெல் வயல். எங்கெங்கில் நீர் வளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நெல் வயல். நீர் உயர நெல் உயரும் வரப்புயர என்று பாடல் இருக்கிறது. நீர் பற்றாக்குறை இருக்கிறது. மழையை நம்பித்தான் விவசாயம் என்றால் அந்த தானியங்களுக்கு புன்செய் தானியங்கள் என்று பெயர். சில ஊர்களில் மழையிலே கூட நெல் விளைவது உண்டு. புன்செய் தானியங்கள் என்றால் உழவு செய்து விதைப்பார்கள். மழையை நம்பித்தான் அது வளரும். அந்த வருடம் மழை குறைந்து விட்டாலோ, உரிய காலங்களில் பெய்யாமல் பொய்த்து போய்விட்டாலோ, இல்லை அதிகமாக பெய்ந்து அது தொல்லை செய்தாலோ அந்த வருடம் விளைச்சல் சரியாக இருக்காது. ஊரெல்லாம் உணவு பஞ்சம், பற்றாக்குறை இருக்கும். இப்படித்தான் சோளம், கம்பு, ராகி, திணை, வரகு, சாமை, குதிரைவாளி போன்ற தானியங்கள் என்றால் வெள்ளை மாவு தருவகை முக்கியமாக விளைவித்தார்கள். அதுதான் முக்கிய உணவு. பருப்புக்கள் எல்லாம் 2ஆம் தர உணவு, 2ஆம் பட்சம். அது கொஞ்சம் தொட்டுக்கொள்வதற்கான உணவே தவிர முக்கிய உணவு அல்ல. பல இடங்களில் பருப்புகளே இருக்காது. கீரையை கடைந்து உண்பார்கள். கீரை எங்கும் இலவசமாக மலிவாக கிடைக்கும், முயற்சியின்றி கிடைக்கும். பருப்பு வேண்டுமென்றால் விலை கொடுத்து வாங்க வேண்டும். ஆகவே கீரையை தேடி பறித்து கொண்டு வருவார்கள். அதில் ஆரோக்கிய ரகசியம் அடங்கியிருந்தாலும் பொருளாதார ரகசியம் இருக்கிறது என்பது அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். பருப்பு வாங்க காசு இல்லை, சாப்பாட்டுக்கு ஏதாவது துணைக்கு வைத்தாக வேண்டும். கீரையை பிடிங்க வந்து அதில் அதிகமாக காரம் அதிகம் போட்டு விடுவார்கள். அப்பொழுதுதானே குறைவாக போட்டுக்கொள்ள முடியும். இப்படியெல்லாம் அந்த பெண்கள் ஒரு புத்திசாலித்தனமாக, தந்திரமாக குடும்பத்தை நடத்தினார்கள். அப்பொழுது இந்த மாவு பொருளை கஞ்சியாக, கூழாக, சோறாகத்தான் சாப்பிட்டார்கள். சோறு என்பது அழகான தமிழ் சொல், ஏதோ மட்டமாக நினைத்து கொள்ள வேண்டாம். கஞ்சி, கூழ், அம்பிலி இதெல்லாம் வழக்கத்தில் இருந்த சொற்கள். திருக்குறளில் இருக்கிறது கூழ் என்று வருகிறது. சிறு கை அளாவிய கூழ். இப்போ திருவள்ளுவர் காலத்தில்
மக்கள் கூழ் குடித்திருக்கிறார்கள். குழந்தைக்கும் அதுதான் ஊட்டியிருக்கிறார்கள். குழந்தை தானே அதை எடுத்து சாப்பிட்டிருக்கிறது. ஒரு பாத்திரம் பானையாக இருக்கலாம், அதிகம் பானைகள் தான் இருக்கும். இந்த சிறு கை அளாவிய கூழ் என்றால் ஒரு கலையத்திலே ஒரு அகலமான பாத்திரத்திலே கூழ் இருக்கிறது. பெற்றோர்கள் அம்மா அப்பா சாப்பிடுகிறார்கள். அந்த குழந்தைக்கு பிளேட் எல்லாம் இருந்திருக்காது. அதில் சிறு கை அளாவிய கூழ் என்று அந்த குழந்தை எடுத்து சாப்பிட்டிருக்கிறது. கூழ் என்றால் என்ன? ஒரு தானியத்தை மாவாக்குவது, அதாவது குருணை தானியம். அந்த காலத்தில் உலக்கை வைத்து குத்தும் பொழுது தானியங்கள் நிறைய உடைந்து போய்விடும். அது குருணை நிறைய இருக்கும். அது ஏறக்குறைய மாவு மாதிரி தான். அதை போட்டு கஞ்சி வைப்பார்கள். அது கஞ்சி கூழ் என்று பெயர் மாற்றம் பெற்றுவிடும். முழு தானியம் இருக்கும். முழு தானியத்தை வேக வைத்தால் சோறு, குருணை நோய் இவையற்றை வேக வைத்தால் கஞ்சி, இன்னும் மாவாக ஆக்கி வைத்தால் அது களி கூழ் என்று சொல்வார்கள். ராகியில் சோறு ஆக்க முடியாது. அது முழு ராகியை போட்டு வேக வைத்து சோறு ஆக்க முடியாது. சோளம் கம்பு சோறு தெரிகிறது. அரிசியில் தான் நல்லாக சோறு, நெல்லஞ்சோறு, அரிசிச்சோறு என்று முன்பு கூறுவார்கள். இப்படி முழு தானியத்தை கவனிங்கள், முழு தானியத்தை தண்ணீரில் வேக வைத்துத்தான் மக்கள் உண்டார்கள். 3 வேளையும் அதுதான். 3 வேளையும் சோறு உண்கிறோமே என்று யாரும் கவலைப்பட்டதாகவோ தாழ்வாக நினைத்ததாகவோ சரித்திரம் இல்லை. ஏனென்றால் அந்த ஒருவர் வீட்டிலும் மட்டுமல்ல, அந்த ஊர் முழுவதும் 3 வேளையும் அல்லது 2 வேளையும் ஒரே உணவு தான். கர்நாடகா என்றால் பல ஊர்களில் பல வீடுகளில் 3 வேளையும் ராகி தான். இங்கே ராகி தான் அதிகமாக விளைந்தது. ராகி களி கர்நாடகத்தினுடைய ஒரு தெய்வீகமான பாரம்பரிய உணவு. தஞ்சாவூர் மாவட்டம் என்றால் எல்லா இடத்திலும் அரிசிச்சோறு தான். அங்கே நெல் விளையும் பூமிகள் அதிகம், நீர்வளம் அதிகம். அங்கே கம்பு ராகி சோளம் எல்லாம் வராது, போட வேண்டிய அவசியமும் இல்லை. கோவை மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் வறட்சி இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோவை, அங்கெல்லாம் தண்ணீர் வசதி இருந்தால், ஆற்று பகுதிகளில் கிணற்று பாசனம் இருந்தால் நெல் விளையும். இல்லை என்றால் சோளம், ராகி, கம்பு, திணை இதை போன்றவற்றை விதைப்பார்கள், அறுப்பார்கள். இன்னும் மலைப்பகுதிகள், இன்னும் நாமக்கல்லை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள், சத்தியமங்கலம் பக்கம் இருக்கக்கூடிய மலைகள், மலை மக்கள், மலைக்கு மேலே சமவெளிகள் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இந்த மாதிரி ராகி முதலியவற்றைத்தான் விளைவித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தொலை தொடர்புகளோ பிரயாணம் பண்ணுவதற்கான வண்டி வாகன வசதிகளோ சாலை வசதிகளோ இல்லை. அவை அந்தந்த ஊரில் விளைவதை அவர்கள் சாப்பிட்டார்கள். இப்பொழுது காலம் மாறி மாறி என்ன ஆயிற்று என்றால், இந்த சோறு சாப்பிடுவது போய் டிஃபன் என்று ஒன்று வந்துவிட்டது. டிஃபன், அதில் இட்லி வந்து விட்டது. இட்லியை பற்றி என்னென்னமோ ஆராய்ச்சி செய்கிறார்கள். அது இந்திய உணவு, தமிழ்நாட்டு உணவு, இந்தோனேஷியா உணவு, இட்லியை கண்டுபிடித்தால் மகா அறிவாளி, அதில் எல்லா சத்துக்களும் இருக்கின்றன என்று எல்லோரும் கதை விடுகிறார்கள். என்னுடைய கோணத்தில், என்னுடைய ஆராய்ச்சியில், என்னுடைய பார்வையில் இட்லி சிறந்த உணவு அல்ல. பல நோய்களுக்கு அது காரணமான ஒரு உணவுப் பொருள். இதை விஞ்ஞானபூர்வமாக விளக்கினால்தான் உங்களுக்கு புரியும். ஒரு சோறு என்றால் முழு தானியத்தை தண்ணீரில் வேக வைக்கிறீர்கள், அதை உடனே சாப்பிடுகிறீர்கள். அது கொஞ்சம் புதிய உணவு. ஒரு அரிசியை தண்ணீரில் 2 மணி நேரம் ஊற வைக்கிறீர்கள், என்னாகும்? நன்றாக ஊறியிருக்கும். 4 மணி நேரம் ஊற வைக்கிறீர்கள், மிக நன்றாக ஊறி போய்விடும். அது 8 மணி நேரம் 15 மணி நேரம் அந்த அரிசியை, முழு அரிசியை ஊற வைத்தால் என்னாகும்? ஊறி போய்விடும், மாறி போய்விடும், நாரி போய்விடும், நாற்றம் கிளம்பிவிடும். இதை ஒத்துக்கொள்கிறீர்கள் அல்லவா? சரி. கடலை இருக்கிறது, கடலை பருப்பு, கொண்டை கடலை, இவற்றையெல்லாம் 1 மணி நேரம் ஊற வைத்து வேக வைத்து சுண்டலாக தயாரித்து மக்கள் சாப்பிடுகிறார்கள். ருசி என்று மக்கள் சாப்பிடுகிறார்கள். இதே கொண்டை கடலையை 1 நாள் 2 நாள் நீரிலேயே ஊற வைத்து அப்படியே வைத்து விட்டால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? நாரி போய்விடும் அல்லவா?
சரி, அரிசி, கொண்டைக்கடலை வேண்டாம், கடலை பருப்பு, பாசிப்பருப்பு, சோளம், எந்த தானியத்தை நீண்ட நேரம் ஊற வைத்தாலும் அவை கெட்டு போய்விடும். முழு தானியமாக இருந்தால் அது கெட்டு போனது கண்ணுக்கு தெரிகிறது. தானியங்களை விட்டு விடுங்கள். உங்களுடைய துணி, உடுத்துகின்ற துணி துவைக்க வேண்டும். அதனை தண்ணீரில் ஊற வைக்கிறீர்கள். உடனே துவைத்தால் நல்லது. அதை 2 நாள் ஊற வைத்து அந்த துணியை பாருங்கள். அந்த தண்ணீரில் துணியில் எப்படி வாடை இருக்கிறது என்று பாருங்கள். அவை என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு பொருள் தண்ணீருக்குள்ளே ஊறிக்கொண்டிருந்தால் அது கெட்டு போகும், நாற்றம் வரும். ஆடு, மாடு, குதிரையிலெல்லாம் அவ்வளவு நாற்றம் இல்லை. பன்றியிடம் கூட நாற்றம் இல்லை. தண்ணீருக்குள்ளே இருக்கக்கூடிய மீன் போன்ற உயிரினங்களில் நாற்றம் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்கள். மீன் நாற்றம் தானே? ஏன் அது நாற்றம் வருகிறது சொல்லுங்கள். ஏன் நாற்றம் வருகிறது? தண்ணீருக்குள்ளே இருக்கிறது. அதற்கு காற்று படவில்லை, சூரிய ஒளி படவில்லை. இதே போலத்தான் தண்ணீரில் ஊறிக்கொண்டிருக்கும் எந்த தானியத்திற்கும் காற்று இல்லை, வெயில் இல்லை, வறட்சி இல்லை, உலரக்கூடிய வாய்ப்பில்லை என்றால் நாற்றம் வந்துவிடும். இப்பொழுது முழு தானியத்தை ஊற வைத்தால் அதில் சோறு சாப்பிட முடியாது, நாற்றம் அடிக்கும் என்று சொல்கிறீர்களே, இட்லி மாவு என்பது என்ன சொல்லுங்கள். அரிசியை ஊற வைத்து அரைத்து விடுகிறீர்கள். உளுந்து மாவை ஊற வைத்து மாவாக அரைத்து விடுகிறீர்கள். இதை தண்ணீரில் ஊற வைக்கிறீர்கள். அவை 1 நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள், 7 நாள் என ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஊறிக்கொண்டே இருக்கும் பொருள் மாறிக்கொண்டே இருக்குமா? இல்லை மாறாமல் இருக்குமா? இல்லை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்து விடுகிறோம். ஃப்ரிட்ஜில் வைத்தால் புளித்து கொண்டே போகும். ரசாயன மாற்றம், அதாவது ஃபெர்மெண்டேஷன் மந்தப்படும், குறையும். அது ஆகாமல் இருக்காது. வேகமாக பிடிக்காது, மெதுவாக பிடிக்கும். ஆனால் தண்ணீரில் ஊறி நனைந்து கொண்டே இருக்கும் பௌதிக செயல், பிசிக்கல் சேஞ்ச், அது நிற்குமா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைத்தாலும் பௌதிக செயல் நனைந்து கொண்டே இருத்தல் நிற்காது. புரிந்து கொண்டீர்களா? ஆகவே ஒரு தானியம் ஊறி நனைந்து கொண்டே இருந்தால் செத்து போய்விடும், இத்து போய்விடும், அழுகி போய்விடும். ஆகவே இட்லி மாவினுடைய இருக்கிற ஒவ்வொரு துணுக்கும் அழுகி போன வாடை அடிக்கும். நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த மூலப்பொருளை பார்ப்பதில்லை. இட்லி மாவு என்பது மூலப்பொருள், இட்லி என்பது முடிவு பொருள். முடிவு பொருளின் பெருமைகளை பீத்திக் கொண்டிருக்கிறார்கள் பலர். அதுவும் யூடியூப் வந்தது, வாட்ஸ்அப் வந்தது, இட்லி அப்படித்தான் போடுகிறார்கள். அது என்னமோ புரோட்டீன், ஸ்டார்ச் எல்லாம் மிக சரியாக கலந்திருக்கிறதாம். அமெரிக்காக்காரனே சொல்லிவிட்டானாம். எல்லாம் சரியில்லாத பொய்கள். விஞ்ஞான கண் கொண்டு பாருங்கள். அது இருக்கட்டும், ஏன் இத்தனை நோய்கள் இருக்கின்றன அதை சொல்லுங்கள். இட்லி சாப்பிட்டு எந்த நோயாக போயிருக்கிறதா பதில் சொல்லுங்கள். காய்ச்சலுக்காரன் இட்லி கொடுத்தால் காய்ச்சல் அதிகமாகிறது. காய்ச்சலுக்காரனுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது. இட்லி சிறந்த உணவு, ஏனென்றால் அது ஆவியில் வேகுகிறது. மூலப்பொருள் முக்கியமா, வேக வைக்கின்ற முறை முக்கியமா? பதில் சொல்லுங்கள். மூலப்பொருள் எப்படி? பிடித்த மாவு நீ ஆவியில் வேக வைத்தால்தான் முடியும். இட்லி மாவை தண்ணீரில் வேக வைக்க முடியுமா? இட்லி மாவியை தோசை கடையில் ஊற்றினால் தோசை. மாவு ஒன்றுதான் முடிவு பொருள். இட்லியில் 5 வகை, தோசையில் 10 வகை. மூலப்பொருள் என்ன? புளிச்ச மாவு, செத்துப்போன மாவு, அழுகி போன மாவு. இல்லை, எங்கள் வீட்டில் மாவெல்லாம் அழுகி போவதில்லை என்று சொல்கிறார்கள். அது எப்படி? ஒரு தானியம் தண்ணீரிலே 4 நாள் ஊறிக்கொண்டிருந்தால் அழுகாமல் என்ன செய்யும்? யோசனை பண்ணுங்கள். அதில் வாயுக்கள் உள்ளே நிரம்பி இருக்கின்றன. இந்த தோசை மாவு, இட்லி மாவு எடுத்து பார்த்தால் உள்ளே ஆயிரக்கணக்கான காற்று குமிழிகள் இருக்கும். ஒரு மாவு துணுக்கு, 2 மாவு துணுக்கு, மாவு துணுக்களுக்கு இடையிலே காற்று குமிழி, அல்லது காற்று குமிழிக்கு இடையிலே மாவு துணுக்கு 2 கலந்திருக்கிறது. இட்லியை தின்றால் பசி மந்தமாகிறது,
தண்ணீர் தாகம் வருகிறது, சோர்வு வருகிறது, மயக்கம் வருகிறது, தூக்கம் வருகிறது, வலி வருகிறது, இதெல்லாம் வரும். இல்லையே என்று சொல்வீர்கள். நீங்கள் அளவாக இட்லியை சாப்பிட்டுவிட்டு மேலே காப்பியை குடித்து கொண்டீர்கள். இட்லி உங்களை தூங்க வைக்கிறது. காப்பி தூங்காதே என்று நரம்பு மண்டலத்தை அடிக்கிறது. அங்கே உள்ள ஒரு போராட்டம், குழப்பம், சர்க்கரை வியாதி வந்துவிட்டது. ஆம், நோய்கள் வந்துவிட்டன. பெண்களுக்கான ஏன் உடம்பு ஊதிக்கொண்டே போகிறது? இட்லி மாவு எப்படி உப்பிக்கொண்டே போகிறதோ, சப்பாத்தி மாவு எப்படி உப்பிக்கொண்டே போகிறதோ, கடலை மாவும் பருப்புகளும் எப்படி உப்பி ஊதிக்கொண்டே போகிறதோ, அதே பொருளை ஆண்டு கணக்காக சாப்பிட்டால் நம் உடம்பின் செல்களுக்கும் ஊதிக்கொண்டே போகும் தன்மைதான் வருமே தவிர வேறொன்றும் வராது. அதனால தான் இத்தனை நோய்கள், ஒபேசிட்டி, சர்க்கரை வியாதி, மூட்டு வலிகள், வறட்சி, பசியின்மை, புளித்த ஏப்பம், அமிலத்தன்மை, அல்சர். இந்த புளித்த மாவு மேலும் மேலும் வயிற்றுக்குள்ளேயும் புளிக்கும், குடலுக்குள்ளேயும் புளிக்கும், அங்கே புண் உண்டாக்கும், அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் உண்டாக்கும். எத்தனை நோய்கள் பாருங்கள். கல்லீரல் கெடும். இட்லி சிறந்த உணவு என்று நினைத்து கொள்ளாதீர்கள். சாப்பிட்டு இனிமேல் ஆராய்ச்சி பண்ணுங்கள். சில பேர் காலையில் இட்லி, இரவிலும் இட்லி அல்லது தோசை. காலையில் தோசை என்றால் இரவில் இட்லி, காலையில் இட்லி என்றால் இரவில் தோசை. இதை தவிர ஒன்றுமே தமிழ்நாட்டு பெண்களுக்கு தெரியாதா? ஏன் 3 வேளையும் சோறு, கஞ்சி, கூழ் சாப்பிட்டால் எனக்கு கரைந்து உறைந்து போய்விடுவீர்களா? கௌரவம் போய்விடுமா? நோயை வைத்து கொண்டு எப்படி கௌரவம் பார்ப்பது? ஆகவே எங்களுடைய மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு இட்லி கிடையாது. எங்கள் வீட்டிலும் எப்போதாவது தான், அது விருந்தினர்கள் வரும்போது அல்லது குழந்தைகளுக்காக எப்போதாவது தான் இட்லி செய்வார்கள். எங்கள் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு உதவியாளராக வருபவர்களுக்கு அவர்களுக்கு போர் அடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வாரத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் இரவு உணவில், மாலை 5:30 மணி உணவில், காலை உணவில் அல்ல, இட்லி கொடுப்பார்கள். அது எப்படி என்றால், காலை 7 மணி அல்லது 8 மணிக்கு அரிசியை ஊற போடுவார்கள். 10 மணி 11 மணிக்கு அதை அரைப்பார்கள். அதை அப்படியே வைத்திருப்பார்கள். 4 மணி 4:30 மணிக்கு இட்லி சுட ஆரம்பிப்பார்கள். 5:30 மணிக்கு பரிமாறி விடுவார்கள். இதுதான் எங்களுடைய இட்லி மாவு. புளிக்க விடுவதில்லை. அது மிகவும் நைஸாக, மிகவும் மெல்லிஸாக அரைக்கக்கூடாது. உளுந்து பருப்பு குறைவாக போட வேண்டும். அப்படி நாங்கள் இட்லி பரிமாறினாலும் இட்லி சாப்பிடுவதற்கு முன்பாக 2 வகை பழங்கள் கொடுத்து, ஒரு வயிறு நிறைய சாப்பிடுவதற்கு வெந்த இந்த நீர்க்காய்களை கொடுத்து, இந்த 2லும் வயிற்றை நிரப்பிவிட்ட பின்புதான் இட்லி கொடுப்போம். அந்த இட்லிக்கும் நல்ல தேங்காய் சட்னி, காய்கறி சட்னி, தக்காளி, கத்தரிக்காய் போன்ற சட்னி தான் கொடுப்போமே தவிர இந்த பருப்பு சாம்பாரை காரம் உப்பு போட்டு ஊற்றுவது கிடையாது. இட்லியில் உளுந்தம்பருப்பு, தினமும் உளுந்தம்பருப்பு சேர்ந்தால் உடம்பு என்ன ஆகும்? உப்பிக்கொண்டு வருமா வராதா? உளுந்தம்பருப்பு சாப்பிட்டால் முழங்கால் வலி, முதுகு வலி வந்தே தீரும். ஆகவே இட்லி சிறந்த உணவு அல்ல என்று நான் சொல்கின்ற கருத்தை கேட்டு உங்களுக்கு அதிர்ச்சியாகலாம், ஆச்சரியமாக இருக்கலாம், வருத்தம் வரலாம், இதுவரை சாப்பிட்டு விட்டோமே என்ற ஒரு ஏமாற்றம் வரலாம், இல்லை விவாதம் வரலாம், வாதம் வரலாம். எது இருந்தாலும் மெய்ப்பொருளை கண்டுபிடியுங்கள். ஒரு 10 நாட்களுக்கு இட்லி வழக்கம் போல சாப்பிடுங்கள். ஒரு 10 நாட்களுக்கு இட்லியே தொடாதீர்கள். அடுத்த 10 நாட்களுக்கு இட்லி சாப்பிடுங்கள். அடுத்த 10 நாட்களுக்கு இட்லியே தொடாதீர்கள். இப்படி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், உடம்பில் என்ன மாற்றம் தெரிகிறது என்று கண்டுபிடித்து பின்பு உணருங்கள். உணர்ந்த உண்மைகளை உலகத்துக்கு சொல்லுங்கள், எனக்கும் சொல்லுங்கள். நான் பொதுவாக இட்லியை இப்போதெல்லாம் சாப்பிடுவது கிடையாது, விரும்புவது கிடையாது. வயது வர வர மனதில் ஆசை, பக்குவம் வர வேண்டுமா? வயது வர வர உணவுக்கு அடிமையாகி கொண்டே போக வேண்டுமா? சொல்லுங்கள். பக்குவம் வர வேண்டும் அல்லவா? நான் இத்தனை வருஷம் சாப்பிட்ட இட்லி தானே, வேண்டாம், இனி வேண்டாம், எனக்கு கஞ்சி போதும், கூழ் போதும், இல்லை பழச்சாறுகள் போதும் என்று வயது ஆக ஆக பக்குவம் வர வேண்டும். அந்த பக்குவத்தை தான் நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம். ஸோ மனிதன் வயதாக ஆக குழந்தையைப் போல உணவுகளை மாற்றி குறைத்து கொண்டு வந்து எளிதில் ஜீரணமாகும் பழங்களுக்கு வர வேண்டும், கஞ்சி கூழுக்கு மாற வேண்டும். இன்னும் சின்ன வயதில் சாப்பிட்டது போல முந்தி போல சாப்பிடவே முடியலைங்க.
என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. கடந்த பயிற்சி தொகுப்பில் தொடர்ந்து தினமும் நன்றி உணர்வு பாடத்தை கேட்டு வந்தோம். அங்கே நீங்கள் தினசரி வழிநடத்தப்பட்டீர்கள். இந்த பயிற்சி தொகுப்பில் நீங்கள் சுயமாக சிந்தித்து நன்றி உணர்வை தினசரி வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் முக்கியமாக கருதும் 5 நபர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 5 நபர்களுக்கு தினசரி இந்த பயிற்சி தொகுப்பு முடியும் வரை ஏதாவது ஒரு காரணத்துக்காக நீங்கள் நன்றி உணர்வை தெரிவிக்க வேண்டும். மேற்கொண்டு 5 நபர்களுக்கோ பொருட்களுக்கோ அல்லது சம்பவங்களுக்கோ நீங்கள் உங்கள் விருப்பப்படி நன்றி உணர்வை தெரிவிக்கலாம். இந்த 10 பேருக்கு நன்றி உணர்வை தெரிவிப்பது இந்த பயிற்சிகளின் கட்டாயமாகும். இதற்காக உங்களுக்கு 10 நிமிடங்கள் வழங்கப்படுகிறது. நீங்கள் நன்றி உணர்வை உங்கள் குறிப்பேட்டில் எழுதிய பிறகு அடுத்த பாடத்தை தொடரலாம். நன்றி. இப்பொழுது பாடங்களை எழுதத் தொடங்குங்கள்.
வணக்கம் நண்பர்களே. இனி நமது பழக்க வழக்கங்களை பற்றிய திரு சரவணகுமார் அவர்களின் உரையை கேட்கலாம். அன்பின் உறவுகளுக்கு வணக்கம். நான் சரவணகுமார் கருப்புசாமி. உறவுகளே, உங்களது காலை வழக்கத்தை பற்றி ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். உங்கள் நாளை நீங்கள் எவ்வாறு தொடங்குகிறீர்கள்? படுக்கையிலிருந்து எழுந்த பின் சமையல் அறைக்கு சென்று காஃபி பாத்திரத்தை பிடித்து அதில் தண்ணீர் நிரப்ப தொடங்குகிறீர்கள். உங்களை அறியாமலே காஃபி தூளை அதில் நிரப்பி சர்க்கரையிட்டு ஒரு ரோபோவைப் போல செயல்பட ஆரம்பிக்கிறீர்கள். ஏனென்றால் உங்கள் மூளை ஒரு பழக்கத்தை உருவாக்கியுள்ளது. இது உங்களை அனுமதிக்கிறது. எனவே நீங்கள் உடனடியாக அடுப்பை பற்ற வைக்கவும், அடுப்பில் பாத்திரத்தை வைக்கவும், காஃபி பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றவும், சர்க்கரை இடவும், காஃபியை வடிகட்டியில் ஊற்றவும். சொல்லப்போனால் இப்பொழுதெல்லாம் அவ்வளவு வேலைகள் கூட செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. காஃபி மேக்கரில் ஒரு பட்டனை தட்டினால் போதுமானதாக இருக்கிறது. உறவுகளே, இப்பொழுது இதில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் முதல் முறை காஃபி தயாரிக்கும் போது தான் யோசித்து தயாரித்திருப்போம். முதலில் அடுப்பை பற்ற வைக்க வேண்டும், பிறகு தண்ணீரை ஊற்ற வேண்டும் என்றெல்லாம் யோசித்து செய்திருப்போம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பின் உங்கள் வழக்கத்தை பொருட்படுத்தாமல் ஒரு ரோபோவை போல காஃபி தயாரிக்கிறீர்கள். நீங்கள் ஒருபோதும் அதை நிறுத்தி உங்கள் அடுத்த கட்டத்தை பற்றி சிந்திக்க வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக நமது கை அடுத்து காஃபி தூளை எடுக்க சென்று விடுகிறது. ஒரு சிலர் காலை நேரத்தில் அரை தூக்கத்தில் கூட இதை செய்து விடுகிறார்கள். இப்படி யோசிக்காமல் அந்த காஃபியை தயாரிக்க எப்படி நம் மூளை அனுமதிக்கிறது? பதில் என்னவென்றால், நமது பழக்க வழக்கங்கள் நமது மூளையின் முதுகுத்தண்டுக்கு அருகில் உள்ள பாசல் கேங்லியா எனப்படும் ஒரு அமைப்பிற்குள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதி தான் நமது மூளை அனிச்சையாக அதிகம் யோசித்து டயர்டாகாமல் செயல்களை செய்ய உதவுகிறது. இந்த பகுதி எவ்வாறு பழக்க வழக்கங்களை உருவாக்க உதவுகிறது என்பதை புரிந்து கொள்ளத்தான் ஆராய்ச்சியாளர்கள் கடந்த பகுதிகளில் நான் சொன்ன எலியை பற்றிய ஆராய்ச்சியை செய்தனர். எலிகளின் செயல்பாட்டை ஆய்வு செய்த MIT ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், பல கிளைவழிகளை கொண்ட ஒரு அமைப்பில் கிளைவழியின் முடிவில் மிட்டாயை வைத்தபோது எலிகள் மிட்டாயை தேடி செல்லும் போது எலிகளின் மூளையின் செயல்பாட்டை ஆராய்ச்சியாளர்கள் கண்காணித்தனர். இறுதியில் எலிகள் கிளை அமைப்பின் வழியாக நுழைந்து இடதுபுறம் அல்லது வலதுபுறம் திரும்புவதன் மூலம் மிட்டாயை எவ்வாறு பெறுவது என்பதை மனப்பாடம் செய்ய கற்றுக்கொண்டன. இதை அறிந்ததும் எலிகளின் மூளையின் செயல்பாடு குறைந்தது. அதனால் மூளை சலிப்படையாமல் இருக்க இந்த ஆட்டோமேட்டிக் செயல்பாடு உருவாகி இருக்கிறது. செயல்களின் வரிசையை ஒரு தானியங்கி வழக்கமாக, அதாவது ரொட்டீனாக மாற்றும் இந்த செயல்முறையானது சங்கிங் என்று அழைக்கப்படுகிறது. உறவுகளே, நமது மூளை தனது ஆற்றலை சேமிக்கவும் நமது அடுத்த புதிய அன்றாட பணிகளை மிகவும் திறமையாகவும் செய்ய அனுமதிக்கும் பரிணாம இயக்கத்தை கொண்டுள்ளது. அது எப்போதுமே ஆற்றலை சேமிப்பதற்கான வழியைத்தான் தேடும். மனிதர்கள் கற்கால மனிதர்களாக இருந்தபோது அவர்களது தினசரி வேலைகளான நடப்பது, உண்பது போன்ற வேலைகளுக்காக அதிக ஆற்றலை செலவிடாமல் உயிர் வாழ பெரிய இரையை தேடவும் இருப்பிடங்களை அமைக்கவும் ஆற்றலை செலவிட பழக்க வழக்கங்கள் உதவின. இன்றும் கூட அப்படித்தான் நமது அன்றாட பணிகள் அனிச்சையாக நடக்கிறது உறவுகளே. அதாவது தினமும் பல வேலைகளை நாம் சந்திக்க நேரும். ஒவ்வொரு முறையும் யோசித்து செயல்பட்டால் விரைவில் சலிப்படைந்து விடுவோம் அல்லவா? அதற்காக நமது மூளை பல் துலக்குவது, குளிப்பது, காஃபி போடுவது, வாகனம் ஓட்டுவது போன்ற ரொட்டீன் வேலைகளை செய்ய அதிக எனர்ஜியை வேஸ்ட் செய்வதில்லை. அதை நீங்கள் அரை தூக்கத்தில் கூட செய்துவிடக்கூடும். உறவுகளே, ஹேபிட் லூப் என்பது இதுதான். ஒரு பழக்கம் முதலில் ஒரு கியூவுடன் தொடங்குகிறது, அல்லது பழக்கத்தை தூண்டும் ஒரு அறிகுறியாக காலையில் உங்கள் அலாரம் ஒலிக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இது உங்கள் மூளையை அடுத்த படிகளை எடுக்க தூண்டுகிறது. நீங்கள் செய்யும் செயல்களின் தொகுப்பாக இருக்கும் வழக்கமான, அதாவது ரொட்டீன் நடைமுறைகள் வரும். படுக்கையில் இருந்து எழுந்து சமையலறைக்கு நடப்பது உங்கள் காஃபி பாத்திரத்தை அடுப்பில் வைப்பதில் தொடங்கும். இறுதியாக உங்களுக்கு காஃபி என்கிற வெகுமதி, அதாவது ரிவார்டு கிடைக்கும். நீங்கள் ரிவார்டை அனுபவித்தவுடன் உங்கள் மூளையின் செயல்பாடு மீண்டும் அதிகரிக்க தொடங்குகிறது மற்றும் கியூவிற்கும் வழக்கத்திற்கும் இடையிலான தொடர்பை அது வலுப்படுத்துகிறது. சார்லஸ் டூஹிக்கின் கூற்றுப்படி பழக்க வழக்கங்கள் என்பது நாம் அனைவரும் ஒரு கட்டத்தில் வேண்டுமென்றே செய்யும் தேர்வுகளாக இருக்கின்றன. பின்னர் அதற்காக சிந்திப்பதை நிறுத்திவிடுகிறோம். ஆனால் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆட்டோமேட்டிக்காக அதை செய்கிறோம். அன்பின் உறவுகளே, யோசித்து பார்த்தீர்களெனில் உங்களது தினசரி முடிவுகளில் 40% முடிவுகள் பழக்கத்தின் அடிப்படையில் தான் எடுக்கப்படுகின்றன. அன்பின் உறவுகளே,
2000ஆம் ஆண்டு யூஜின் என்பவருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டு நினைவாற்றலை முழுவதுமாக இழந்து விடுகிறார். அதாவது ஷார்ட் டைம் மெமரி லாஸ் என்று சொல்லுவோமே அதுபோல. அதன்பின் அவரது மனைவிதான் அவரை கூடவே இருந்து கவனித்துக் கொண்டார். யூஜின் அவரை தினமும் சந்திக்கும் மனிதர்களிடம் கூட ஒவ்வொரு தடவை தான் சந்திக்கும் போதும் தன்னை மீண்டும் மீண்டும் அறிமுகம் செய்து கொள்வார். அந்த அளவுக்கு அவரது நினைவாற்றலை அவர் இழந்து விட்டிருந்தார். டாக்டர்கள் அவரை தனியாக எங்கும் அனுப்பிவிட வேண்டாம், அவர் தொலைந்து போய்விடக்கூடும் என்று அவரது மனைவியிடம் எச்சரித்திருந்தனர். அதனால் அவரது மனைவிதான் தினமும் யூஜிங்கை வாக்கிங் அழைத்துச் செல்வார். ஒருமுறை அப்படி வாக்கிங் அழைத்துச் செல்வதற்காக அவரது மனைவி தயாராகி கொண்டிருந்த சமயம் யூஜின் வாசல் கதவு வழியாக வெளியே போய்விட்டார். அவர் மனைவி தயாராகி வந்து பார்த்தபோது தனது கணவர் இல்லாததைக் கண்டு பதற்றத்துடன் வீடு முழுவதும் தேடினார். பக்கத்து வீட்டில் எல்லாம் விசாரித்த போதும் யாரும் அவரை பார்த்ததாக சொல்லவில்லை. பல இடங்களில் தேடியும் அவரை காணவில்லை. அவரது மனைவி அழுதவாறே யூஜின் பெயரை சத்தமாக கத்திக்கொண்டு தெருவெங்கும் ஓடினார். 15 நிமிடத்திற்கு மேல் தேடியும் அவர் கிடைக்காததால் அவரது மனைவி காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதற்காக வீட்டுக்கு திரும்பி வந்தார். வீட்டுக்கு வந்தபோது யூஜின் ஹாயாக டிவி பார்த்து கொண்டிருந்தார். யூஜின் அவரது மனைவி தன்னை பார்த்து அழுவதை குழப்பத்துடன் திரும்பி பார்த்தார். ஏனெனில் அவர் தான் வெளியே சென்றது கூட அவருக்கு ஞாபகம் இல்லை. யூஜின் எதிரே இருந்த டேபிளில் ஊசியிலை மரத்தின் பழங்கள் இருந்தன. மேலும் யூஜின் கைகள் பிசுபிசுப்புடன் இருந்ததை அவரது மனைவி பார்த்தார். அப்போதுதான் விஷயம் தெரிந்தது. யூஜின் தனியாக வாக்கிங் சென்றுள்ளார். மேலும் அவர் வழியெங்கும் கிடைத்த நினைவுப் பொருட்களை எடுத்து வந்துள்ளார் என்று. இந்த விஷயத்தை அவரது மனைவி டாக்டர்களிடம் பகிர்ந்தபோது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. யூஜின் வெளியே தனியாக சென்றபோது அவர் வழிநடுக கண்ட மரங்கள் அவருக்கு அறிகுறியாகவும், அதாவது கியூவாகவும், அதனால் தூண்டப்பட்டு ரொட்டீன் வழியில், அதாவது வழக்கமான வழியில் வீட்டை அடைய அவரது பழக்கம் உதவியுள்ளது என்பது புரிய வந்துள்ளது. உறவுகளே, அதே சமயம் அவரது வழியில் இருந்த மரங்கள் ஒருவேளை வெட்டப்பட்டிருந்தால் அவர் தனது அறிகுறிகளை இழந்து வீட்டுக்கு வர முடியாமலே தொலைந்து போயிருக்கக்கூடும். உறவுகளே, பழக்க வழக்கங்கள் மாறக்கூடியவை. இப்போது புதிய நினைவுகளை உருவாக்க முடியாத, அதாவது நினைவாற்றல் இல்லாத ஒருவர் கூட புதிய பழக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும் என்று இதன் மூலம் தெரிகிறது. அன்பின் உறவுகளே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் நண்பர்களே. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. உங்களது தினசரி உடற்பயிற்சிகளை முடித்துவிட்டு தங்களது வழக்கமான பணிகளுக்கு நீங்கள் திரும்பலாம். நன்றி, நன்றி, நன்றி.